ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பல்லாவரம் சந்தையில் என்னென்ன ஸ்பெஷல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு கிளைமேட்டு வெயில் அவ்வளோ இல்லாதனால நல்லா சூப்பராகவே இருக்குது. மக்களோட க்ரௌடும் அதிகமாகவே இருக்குது. வழக்கம் போல் இந்த சைட் பார்த்திங்கன்னா பெட்ஸு நிறைய சேல்ஸுக்கு இருக்குது. எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வேறு இடத்துலேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய வெளிநாட்டு நாய்களையும் பார்க்க முடியுது. இது பாருங்கள், ஃபுல்லாக எவ்வளோ பார்த்துன்னு இருக்குது. வீட்டுக்கு தேவையான எல்லாமே இங்கே வாங்கிடலாம், அவ்வளோ ப்ரைஸ் கம்மி ரேட்டில். இந்த சைடு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா பெட்ஸு தான் இருக்கும். கோழி, சேவல், நாய், பூனை எல்லாமே கம்மி ரேட்லேருந்து அதிக ரேட்லேயும் இருக்கும். அதோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேரி ஆகும். எல்லாமே ஸ்டார்டிங் ப்ரைஸ் 2000 3000லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நாய், பூனை எல்லாத்தோட ப்ரைஸும் அதோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. எப்போவுமே இந்த பல்லாவரம் சந்தையில் ஈவினிங்கை விட டேயில் தான் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா டேயில் இந்த கட்டில், பீரோ, சோஃபா எல்லாம் வாங்கிறதுனால மக்கள் எல்லாருமே டேயில் தான் க்ரௌட் அதிகமாக இருக்கும். ஈவினிங்கில் அந்த அளவு கூட்டம் இருக்காது. ரொம்ப ஃப்ரீயாகவே பர்ச்சேஸ் பண்ணுறோம். நிறைய சின்ன பசங்களை இந்த வாரம் பார்க்க முடியுது. எல்லாருமே இந்த பெட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வாங்குறதுலேயே ஆர்வம் காட்டுறாங்க. இங்கே மோஸ்ட்லி இந்த ரோட்டில் டிராஃபிக் ஆகிறதுக்கு காரணமே இந்த ஆட்டோ, வேன் தான். அது அவங்க இந்த கூட்ஸ் எல்லாமே டெலிவரி பண்ணுறதுனால எல்லாருமே இந்த ரோட்டில் தான் போக வேண்டியிருக்கு. அதனாலே டே டைமில் இங்கே டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் நல்லா ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ணோன்னா டே வராமல் ஈவினிங் ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங்கில் மோஸ்ட்லி இந்த ஆட்டோ அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காதுங்க, டிராஃபிக் ஆகாது. ஈவினிங்கில் ஃப்ரீயாக ஷாப்பிங் பண்ணலாம். இந்த பெட்ஷீட் எல்லாமே 100 ருபீஸ்லேருந்து சேல்ஸில் இருக்குது. மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ் தான் இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க எல்லாருமே. நான்ஸ்டிக்ஸ் தவா இது எல்லாமே ப்ரைஸ் ஸ்டார்டிங் 100 ருபீஸ். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே இந்த சில்வர் பாத்திரங்க எல்லாமே கம்மி ரேட்லேருந்து இருக்குது ஸ்டார்டிங். அதே மாதிரி பிளாஸ்டிக் சாமான் அதெல்லாமே 50 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது.
இங்கே வெளியே யூஸ்வலாக வந்து மார்க்கெட்டில் விற்கிறத விட இங்கே வந்து பாதி விலை தான் எல்லாமே ப்ரைஸ். கருவாடு அதெல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கிடைக்கும். டாய்ஸ் எல்லாம் இங்கே வெளியே 100 ரூபா விற்கிறதுலாம் கூட இங்கே வந்து 30 ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸில் கிடைக்குது. இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாமே ஸ்டார்டிங் வந்து 100 ருபீஸ் தான். எந்த பொருள் எடுத்தாலும் ஒரே விலை 100 ருபீஸ். அதே மாதிரி இந்த பூண்டு அதெல்லாமல் வந்து நம்ம லோக்கலில் விற்கிறத விடவே ரொம்ப கம்மி ரேட்டில் இங்கே கிடைக்குது. எல்லாமே வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் தான். நிறைய பேர் இங்கே வீட்டுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இங்கேயே வாங்கிடுறாங்க. ஒரு வாரத்துக்கு தேவையானது இங்கே ஒரே நாளில் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அந்த அளவு சீப்பஸ்ட் ப்ரைஸாக இருக்குது இங்கே. இது பாருங்கள், இந்த கேஸ் லைட்டர் வந்து 50 ருபீஸ் தான். இது கூடவே நிறைய வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க. இந்த காய்கறிலாம் கட் பண்ணுற ஒரு கட்டர், அது இல்லாமல் கத்தி கொடுக்குறாங்க. கேஸ் பர்னர் க்ளீன் பண்ணுற ஒரு பவுடர் மாதிரி கொடுக்குறாங்க. இது இங்கே 50 ருபீஸ் விற்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளியும் போனீங்கன்னா அதுவே 30 ருபீஸ்லேயும் சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு சின்ன மினி வேனில். ஸோ நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தீங்கன்னா எடுத்தோன்னு வாங்கிடாதீங்க. ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் வாங்குங்க. ஏன்னா ஒரு கடையிலேருந்து இன்னொரு கடைக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த ஜீன்ஸ் பேண்ட்டெல்லாம் 200 ருபீஸ்லேருந்து கிடைக்குது. இங்கே எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் நிறைய சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் 200 ருபீஸ்க்கு இருக்குது. அதெல்லாம் வெளியே அவுட் சைடு வந்து ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். இங்கே பிராண்டடே வந்து 200ல் கிடைக்குது. ஃபிஷ்ஷு பாருங்கள், ஏகப்பட்ட வெரைட்டியான ஃபிஷ்ஷஸ்லாம் அவைலபிள். இன்னொன்று இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு ஒட்டடை கொம்பு மாதிரி அது ஒரு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டிக்கு மாதிரி ரொம்ப ஹைட்டாக. அது வந்து 200 சொல்கிறாங்க. நீங்கள் பார்கெயின் பண்ணிங்கன்னா மேபி மேக்ஸிமம் ஒரு 150 வரைக்கும் அது வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப கம்மி ப்ரைஸில் இங்கே கிடைக்குது. எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் தான். நம்ம லோக்கலில் வாங்குறத விட இங்கே ரொம்ப ப்ரைஸ் வந்து கம்மி. நீங்கள் யாரெல்லாம் இந்த பல்லவானம் சந்தைக்கு வந்திருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள்.
நிறைய இங்கே திருட்டு பொருளும் விற்கிறதா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ அதனால் இந்த செல்ஃபோன் வாட்செல்லாம் வாங்குறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்குங்க. சண்டேக்கு டூ வீலரில் வந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக வந்து ஷாப்பிங் பண்ண முடியாது. பெட்டர் டூ வீலர் எங்கன்னா பார்க் பண்ணிவிட்டு அவங்களோட பார்க்கிங்கை இருக்குது சந்தை, அவங்களே பார்க்கிங்கை வெளியே சார்ஜ் பண்ணுறாங்க, அங்கே வண்டியை போட்டு நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஷாப்பிங் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடியுது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா திரும்ப ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.